வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மைவித்திரி ஆப்ஸ் திறக்கும் பொழுது அந்த ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டு கேட்கும். அந்த யூசர் நேமுக்கு நிறைய பேர் தெரியும், ஆனால் பாஸ்வேர்டு தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா பர்கட் பாஸ்வேர்டு எழுத்தி நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா நான் 10 ரூபா சார்ஜ் பண்ணுறதை அடிக்கடி ரொட்டேஷன் எழுத்தி என்ன பண்ணோன்னா நிறையா மைனஸில் போயிடுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நபரே என்ன பண்ணார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 140 ரூபாய்க்கு ஆடு பார்த்துட்டு அடிக்கடி என்ன பண்ணியிருக்காரு, பாஸ்வேர்டை மறந்துட்டு பர்கட் பாஸ்வேர்டை அழுத்தி என்ன பண்ணியிருக்காருன்னா சார்ஜ் போயிருக்கு. ரொட்டேஷனாக அந்த சார்ஜை கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு நாள் வந்து என்ன வந்து சொல்கிறாரு, சார் நான் வந்து 140 ரூபாய்க்கு ஆடு பார்த்துருக்கேன், ஆனால் பார்த்தீங்கன்னா 140 ரூபாய்க்கு மைனஸில் இருக்குது சார் அப்படின்னு இருக்காரு. உங்கள் கமெண்ட்டில் பிடிச்சிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. என்ன எப்படி இவ்வளோ பிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஆப்பை திறந்து பார்க்கும்போது ஆட்ஸ் வேலட்டில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10 ரூபாயை 14 வாட்டி வந்துருக்கு. அப்போ காரணம் என்ன அப்படின்னா அவரை வந்து ஐடி ரிசெட் பண்ணி கொடுத்த நபர் என்ன பண்ணிங்கன்னா கரெக்டான முறையில் அந்த பாஸ்வேர்டை வந்து சொல்லி கொடுக்கல. இவர் தெரியாமல் என்ன பண்ணி ரொட்டேஷனாக அந்த பர்கட் பாஸ்வேர்டை அழுத்தி இந்த மாதிரி சார்ஜ் வந்து போகிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. அப்போ யாரும் இனிமேல் என்ன பண்ண தேவைன்னா எப்படி வந்து பாஸ்வேர்டை எடுக்கணும், எப்படி வந்து இனிமேல் அடிக்கடி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு போட்டு எடுக்க தேவையில்லை, எப்படி பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி நான் அந்த பாஸ்வேர்டை ஈஸியாக எடுக்கணுங்கிறத நம்ம ஒரு வீடியோவை நான் போடுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி வந்து ஈஸியாக வந்து நம்ம பாஸ்வேர்டை எடுக்கிறத பார்ப்போம். இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இதை நான் சொல்கிற இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி போனாலே போதும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆப் உங்கள் செல்லில் இந்த மாதிரி மைவித்திரி ஆப்ஸுங்கிற அந்த லோகோ இருக்கும், அதை வந்து இந்த ஆப்பை எப்படி திறப்பீங்களோ அதேமாதிரி கிளிக் பண்ணிக்கங்க. லோட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி பாப்பாப் ஆகி வரும். ஓகேங்களா? பாப்பாப் ஆகி வந்ததுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா மூலையில் உங்களுக்கு வந்து க்ளோஸ் பட்டன் கேட்கும். ஓகே, க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ யூசர் நேம் வந்து நம்ம போட முடியாது, ஏன்னா நமக்கு யூசர் நேம் போட்டாலும் பாஸ்வேர்டு தெரியாது இல்லையா. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா பர்கட் பாஸ்வேர்டுங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்க போகிறோம். கிளிக் பண்ணியாச்சா? இப்போ வந்து நம்மளாக என்ன பண்ணிக்கலாம், நமக்கு நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை இப்போ போட்டுக்க போகிறோம். இப்போ நான் என்ன பாஸ்வேர்டு போட போகிறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஸ்மால் லெட்டர்லே ABC அப்படிங்கிறத போட போகிறேன். பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். 2 வாட்டி கிரியேட் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டுட்டு யாருக்கு வந்து நம்ம பதிவு பண்ணமோ அந்த பதிவு பண்ண ஃபோன் நம்பரையும் நம்ம போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? இதுதான் வந்து நீங்கள் இந்த யாரோட பாஸ்வேர்டை மாற்றிங்களோ அவங்களோட பதிவு பண்ண ஃபோன் நம்பரை போட்டுக்குங்க. போட்டுட்டு ஓடிபி கேட்கும், ஓடிபி கொடுங்க. கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதாவது இது நீங்கள் பாஸ்வேர்டு வந்து வாங்கணும் அப்படின்னா 10 ரூபா கம்பெனிக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுவாங்க, அந்த சார்ஜை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஓடிபி அனுப்பியிருக்கேன், ஓடிபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் ஓடிபி வரட்டும். வந்ததுக்கு ஓடிபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் ஓடிபி வரல. இப்போ வந்தோடனே போட்டுடலாம். ஓகேங்களா? ஓடிபி வந்துருச்சு, ஓடிபி போட்டாச்சு. போட்டு கண்டிஷன் அந்த 10 ரூபா ஓகேனா கண்டிஷன் பாஸ் கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணினா அவங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்துடும். நியூ பாஸ்வேர்டு நம்ம என்ன பாஸ்வேர்டை வந்து நம்ம வேணும்னு விருப்பப்பட்டு போட்டோமோ அந்த பாஸ்வேர்டு வந்துடும். இதை என்ன பண்ணிப்போம்னா ஒரு வாட்டி நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சது எதுக்கு அப்படி இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேளை அடுத்து நீங்கள் எதாவது மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி நம்ம உள்ளே போய் ஆப்பை திறந்து பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ஆப்பை திறந்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? இப்போ வரவங்கள பாப்பா பாய் வரும். க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாஸ்வேர்டு தெரியும், அதனால் யூசர் நேமை இப்போ போடுவோம். நம்ம இதுதான் அவங்களோட யூசர் நேம். இப்போ நம்ம மறந்தோம் இல்லையா பாஸ்வேர்டு, அவங்களோட யூசர் நேமு, அவங்களோட பாஸ்வேர்டு என்னென்னா நம்ம இப்போ போட்டோம் இல்லையா பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு ஸ்மால் லெட்டரில் ABC 1 2 3 இதை போட்டுக்கிட்டு உள்ளே போய் லாகின் பண்ணி லாக் அவுட் ஆகி வந்துருச்சிங்களா, ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்களும் எடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் காமிச்சது ரொம்ப ஈஸியாக இருந்தோம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி பார்த்துட்டு இதே ஃபார்மேட்டில் உள்ள வீடியோவை கடைசி வரையும் பார்த்துட்டு நீங்கள் இதே ஃபாலோ பண்ணி இதை பண்ணுங்கள். உங்களுக்கு இனிமேல் வந்து பாஸ்வேர்டை நீங்கள் மறந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது மறந்தாங்கன்னா இதே மாதிரி எடுத்துகிட்டு அவங்க வாட்ஸ்அப்பில் வெளியில் இருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்றைக்கும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வாட்ஸ்அப்பில் இருக்கும், மறக்க மாட்டாங்க. பர்கட் போடாமல் எடுத்துக்கலாம். யாரும் நீங்கள் என்ன பண்ணி தேவையில்ல, 10 ரூபா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன் டைம் எடுத்தோட நிறுத்திங்க, அடிக்கடி நீங்கள் அழுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மைவித்திரி நண்பாங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைத்து வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே நண்பா, பாய் நண்பா.